இங்க அனுப்பமான்ற லேடி அடுத்த வீட்டுல என்ன நடந்துன்னு பார்க்க வர ஆர்வத்துல ஒரு கொலகாரன்ட்டே மாட்டிக்கிறா. இங்க எப்படி இங்க வந்து மாட்டிருப்பாங்க. இதுக்கு முன்னாடி இவங்க இருந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய கணவர்மார்கள் எல்லாருமே மனைவிக்கு துரோகம் பண்றதை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க மனைவி கிட்டே போட்டு கொடுக்குறாங்க. இது இவங்களுடைய ஹேபிட்டாவே மாறுது. இப்படி அடுத்த வீட்டுல ஏதாவது ஒண்ணு நடந்துச்சுன்னா அதை சொல்லக்கூடிய ஒரு வேலைக்கார பொண்ணை ஏத்துக்கிறாங்க. உடனே 2 பேரும் டீயை குடிச்சுக்கிட்டு யார் யார் வீட்டுல என்னென்ன நடந்துச்சுன்னு சொல்லி பேசிக்கிறாங்க. ஒரு நாள் இவங்க அபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு லேடியோட ஹஸ்பண்ட் இன்னொரு பொண்ணு கூட போறத பாக்குறாங்க. உடனே அவங்க ஒய்ஃபையும் கூட்டிட்டு அவங்க இருக்கக்கூடிய வீட்டுக்கே போறாங்க. அங்க போய் பார்த்தாச்சுன்னா அந்த ஹஸ்பண்டுக்காரனும் இவங்க பார்த்ததுமே நெஞ்சொலி டிராமா போட ஆரம்பிக்கிறான். அது உண்மை நம்பினா அந்த மனைவிக்காரியே உடனே அவங்க கிட்ட போய் அழ ஆரம்பிக்கிறாங்க. ஹஸ்பண்டுக்காரன் நடிக்கிறான்னு நம்ம ஹீரோனி சொன்னாலும் அதை நம்பாம இந்த ஹீரோனியை தான் திட்ட ஆரம்பிக்கிறாங்க. இதனால அந்த அபார்ட்மெண்ட்லயே நம்ம ஹீரோனியை கூப்பிட்டு இனிமே நீங்க இங்க இருக்கக்கூடாது, காலி பண்ணி உடனே போங்கன்னு சொல்லி எல்லாருமே ஒண்ணு சேர்ந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நேரம் அங்க வர ஒரு ஃபாதரோ அவங்கள வெளியில அனுப்பக்கான தகுதி உங்க யாருக்குமே கிடையாது, ஏன்னா நீங்க எல்லாருமே அந்த அளவுக்கு பாவம் பண்ணிருக்கீங்க, எத்தனை வாட்டி என்கிட்ட வந்து பாவம் மன்னிப்புலாம் கேட்டிருக்கீங்கன்னு சொல்றாரு. இப்போ அதை எல்லாத்தையும் நாங்க சொல்லட்டுமான்னு சொல்லி கேட்கவும் எல்லாரும் பதறி போய் இந்த ஒரு வாட்டி அனுப்பமா மன்னிக்கிறோம், அடுத்த வாட்டிலாம் அந்த தப்பு நடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இருந்து நம்ம ஹீரோனி அவங்களோட ஹேபிட்டை மாத்திக்கிறதுக்காக ட்ரை பண்றாங்க. இருந்தாலும் முடியாம போகுது. பாவ மன்னிப்பு கொடுக்கக்கூடிய ஃபாதர் கிட்ட போய் நான் செஞ்ச பாவத்தை எல்லாம் மன்னிச்சு விடுங்கன்னு சொல்லி பாவ மன்னிப்பு வாங்கிட்டு நேரா வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போறவங்க அவங்க ஹஸ்பண்டை பார்த்து இனிமே நான் யாரோட விஷயத்திலும் தலையிட மாட்டேன், அந்த ஜன்னல் பக்கம் போய் யார் பேசினாலும் ஒட்டு கேட்க மாட்டேன்னு சொல்லி சத்தியம் பண்றாங்க. அன்னைக்கு நைட்டு சரியா தூங்க முடியாம எந்திக்கிறவங்க தண்ணி குடிச்சுக்கிட்டு இருக்கும் போது கீழ் வீட்டுல இருந்து ஏதோ சத்தம் வர்றதை பாக்குறாங்க. தயங்கிக்கிட்டே அந்த ஜன்னல் கிட்ட போய் பாக்குறாங்க. பார்த்தாச்சுன்னா கீழ் வீட்டுல இருக்கிற பாஸ்டர்ன்றவர் அவங்க மனைவியை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காரு. பதறி போன நம்ம ஹீரோயினி அங்க என்ன நடந்திருக்கும், எதனால இவங்களுக்குள்ள சண்டை வந்திருக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்காக அடுத்த நாள்ல இருந்து இவங்களோட மத்த வேலையெல்லாம் நிப்பாட்டி வைக்கிறாங்க. இதை தெரிஞ்சுக்காம இவங்களால இருக்க முடியல. அதனால அங்க வர்ற வேலைக்கார பொண்ணை பார்த்து கீழ் வீட்டுல இருக்கிற பாஸ்டருக்கும் அவங்க மனைவிக்கு சண்டை வந்து அங்க என்ன நடந்துச்சுன்னு சொல்லி விசாரிச்சுட்டு சொல்லி அனுப்பி விடுறாங்க. போன வேலைக்கார பொண்ணை கொஞ்ச நேரத்துல திரும்பி வந்து அங்க எதுவுமே நடக்கல, எல்லாமே நார்மலா தான் இருக்குது. அவங்க ஒய்ஃப் நைட்டே ஊருக்கு போயிட்டாங்களான்னு சொல்லவும் நம்ம ஹீரோ பாஸ்டர்ன்ற ஒரு நைட்டே அவங்க மனைவி அடிச்சு கொலை பண்ணிருப்பாரு. அநேகமா நம்ம கண்டுபிடிக்கணும், அவங்க சாவி கிடைச்சுன்னா நல்லா இருக்கும், போய் சாவி மட்டும் டூப்ளிகேட் எடுத்துவான்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. அவங்களும் வேற வழி இல்லாம அவங்க ஒரு சோப்பை எடுத்துட்டு போய் அந்த சாவியோட அச்சு எடுத்துட்டு வந்து நம்ம ஹீரோனிட்ட கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோனியும் அந்த வீட்டோட டூப்ளிகேட் சாவி போட்டு நைட்டு யாருக்கும் தெரியாம அந்த வீட்டை திறந்து பாக்குறா. உள்ள திறந்து பார்த்தாச்சுன்னா அந்த பாஸ்டர்ன்றவர் இறந்து கிடக்குறாரு. பார்த்து பயந்து போன நம்ம ஹீரோனி அங்கிருந்து போலான்னு பார்க்க அப்பதான் வீட்டுக்குள்ள யாரோ இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அங்க இருக்கிற ஒரு துணி கபாடுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. வீட்டுக்குள்ள இருக்கிற கொலகாரனும் வீட்டை விட்டு வெளியில போலான்னு பார்க்கவும் அப்ப நம்ம ஹீரோனியோட போன் ரிங் அடிக்குது. உடனே இந்த துணி கபாடு கிட்ட வந்து பாக்குறோம். நம்ம ஹீரோனி அவனை தள்ளி விட்டு ஓட பாக்குறாங்க. போறவங்க வீட்டை விட்டு வெளியில வர நேரம் பார்த்து அவங்க கழுத்தை பிடிச்சி உள்ள இழுத்துறான். அவங்க கழுத்தை நெரிச்சு கொலை பண்ண ட்ரை பண்ணவும் நம்ம ஹீரோனிய கையில ஏதாவது கிடைக்குமான்னு பாக்குறாங்க. அப்பதான் ஒரு ஃபோர்க் ஸ்பூன் கிடைக்கிறத பார்த்து அவன் கழுத்துலயே குத்திடுறாங்க. அதனால அந்த கொலகாரன் அங்கேயே இறந்துடுறான். அதை பார்த்து பதறி போன நம்ம ஹீரோனியும் தப்பிச்சு போலான்னு பாக்குறாங்க. அப்பந்தான் கொலை பண்ண ஆதாரம் எல்லாம் இருக்குமென்னு சொல்லிட்டு உள்ள வந்தவங்க அந்த பாடியை தூக்கி ஒரு சுட்கேஸ்ல வச்சுட்டு அவனை கொலை பண்ண அந்த ஸ்பூனை கழுவி வச்சுட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க.